வணக்கம். வசந்தகாலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய தினம், இன்றைய நாள் ஜூன் மாதம் 19ஆம் தேதி புதன்கிழமை, குரோதி வருடம் ஆனி மாதம். ஆனி மாதத்தில் இது 5ஆம் திருநாள். இன்றைய நட்சத்திரம் விசாகம் மாலை 5:24 வரை, அதன்பின் அனுஷம். திதி வளர்பிறை துவாதசி காலை 7:05 வரை, அதன்பின் திரையோதசி. யோகம் சித்த யோகம். மீனராசிக்காரர்களுக்கு இன்று காலை 10:57 வரை சந்திராஷ்டமம். அதன் பிறகு மேஷராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. இன்று காலை 11 மணி அளவில் மேஷராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய விசேஷம், இன்றைய தினம் பிரதோஷம். இன்றைய முக்கியத்துவம் பிரதோஷம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை, குளிகை நேரம் காலை 10:30 முதல் நண்பகல் 12 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 6 முதல் 7 வரை, காலை 9 முதல் 10 வரை, மாலை 4 முதல் 5 வரை, இரவு 7 முதல் 9 வரை. இன்றைய கிரகநிலை: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், கன்னியில் கேது, துலாத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்று காலை 10:57 அளவில் சந்திர பகவான் துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்குள் பிரவேசிக்கிறார். அதுவே இன்றைய கிரக மாற்றம். ஜாதகர்கிட்ட கொண்டு போய் நீங்கள் ஜோசியர்கிட்ட, எங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஜோதிடர்கள்கிட்ட கொண்டு போய் ஜோசியம் பார்க்கணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு தோஷம் இருக்குது அப்படிம்பாங்க. என்ன தோஷம்? ஏதோ ஒரு தோஷத்துக்கெல்லாம் பேர் சொல்லுவாங்க. அப்புறம் அந்த தோஷத்திற்கு ஏதோ பரிகாரம் சொல்லுவாங்க. ஆனால் எந்த விதமான தோஷம் இருந்தாலும் பிரதோஷம் அப்படிங்கிற அந்த நாளில் சிவ ஆலயம் சென்று அங்கு நடைபெறக்கூடிய பூஜைகள் கலந்து கொண்டால் உங்கள் ஜாதகத்தில் எப்படிப்பட்ட தோஷம் இருந்தாலும் அது விலகும். தோஷத்தை விளக்கக்கூடிய பூஜை பிரதோஷம். பெரிய தோஷம் எதுவாக இருந்தாலும் அது விலகிடும். அதாவது இதுக்கு கரெக்டாக சொல்லணும்னா, வாழ்க்கையில் தடையை போக்கக்கூடிய ஒரு பூஜை தான் பிரதோஷ பூஜை. நமக்கு என்ன தடை? இப்போது ஒரு விஷயம் நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் கிடைக்கல அப்படின்னா அது தடை. அதில் ஏதோ ஒரு முட்டுக்கட்டை இருக்குதுன்னு அர்த்தம். தேர் சுற்றி வரும்போது ஒரு முட்டுக்கட்டை போட்டு நிப்பாட்டுவாங்க அதை. அப்போ வாழ்க்கையிலே நமக்கு எல்லாமே முட்டாக இருந்துச்சுன்னா அந்த முட்டை எப்படி விளக்குறது? அப்போ அதற்கு பிரதோஷம் தான். பிரதோஷ கால பூஜை அப்படின்னு பேர். காலத்தோடு செய்யக்கூடிய பூஜை, அதனால் அதற்கு கால பூஜை அப்படின்னு பேர். பிரதோஷ கால பூஜை சாயங்கால நேரத்தில் பண்ணுவாங்க. அந்தி சந்தி வேலையில் பண்ணுவாங்க. இது நித்திய பிரதோஷம் அப்படின்னே இருக்குது. ஆனால் 14 நாட்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த பிரதோஷ பூஜையில் கலந்து கொண்டால் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். நம்ம என்ன செய்யணும்? வில்வ இலைகள் எடுத்துகிட்டு போகலாம். பூஜைக்கு தேவையான பொருட்கள் வாங்கிட்டு போகலாம். அந்த பூஜையை முழுமையாக இருந்து பார்த்து ரசித்து அந்த சோடச தீபாரதனையெல்லாம் காட்டி எல்லாம் முடிக்கிற வரைக்கும் இருந்து வந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது தீரும். அதற்காக தான் இந்த பிரதோஷ கால பூஜை அப்படின்னு. இப்போது படிக்க வேண்டிய நேரத்தில் சில பேரால் படிக்க முடியாது. விருப்பப்பட்ட காலேஜில் இடம் கிடைக்காது. ஒரு காம்ப்ரமைஸ் ஆகி வேறு படிப்பை படிப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். ஒரு வருஷத்தை ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த வருஷமாவது அந்த காலேஜில் எனக்கு இடம் கிடைச்சா படிக்கிறேன் அப்படிம்பாங்க. அப்போ அது தடைப்படுது. இந்த தடை தான் இதற்கு காரணம். இப்போ இதெல்லாம் போகணும் அப்படின்னா இன்றைக்கி புதன்கிழமையில் வரக்கூடிய இந்த பிரதோஷத்தில் போய் நம்ம கலந்துக்கிட்டோம்னா நம்மளால் படிக்க முடியும். நல்லா படிப்பு தடைப்படாது. காலத்தோடு படிக்கணும். படிப்புக்கு வயது இல்லை, எப்போ வேணாலும் படிக்கலாம் அப்படின்னா திருமணம்னு ஒரு விஷயம் இருக்குது, குழந்தை பேருன்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்போ திருமணத்தை தள்ளிப்பட முடியுமா? 58 வயசில் ஒருத்தர் கல்யாணம் பண்ணால்
அவருக்கு சஷ்டித்த பூர்த்தி நடக்க போதா இல்லை கல்யாணம் நடக்க போதாங்கிற மாதிரி சந்தேகம் வந்துடும் எல்லாருக்கும். 50 வயசில் கல்யாணம் பண்ணால். அப்போ எல்லாமே வந்து ஒரு வயதில் தான் கல்யாணம் நடக்கணும், திருமணம் நடக்கணும், குழந்தை பேர், இடம், வீடு, வண்டி எல்லாம் வாங்கிறதுக்கு ஒரு வயசுன்னு ஒன்று இருக்குது. அப்போ எல்லாத்துக்கும் ஒரு வயசு இருக்குது. அந்த வயசோடு நடக்க வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட பூஜை தான் இது, பிரதோஷ கால பூஜை. இந்த பூஜையில் கலந்து கொள்வதால் நமக்கு நடக்க வேண்டிய நேரத்தில் எல்லாமே சரியாக நடக்கும். இன்றைக்கி பிரதோஷம் மாலை நேரத்தில் சிவ ஆலயம் சென்று அங்கு நந்திக்கு நடக்கக்கூடிய பூஜைகளை கலந்து பார்த்துக்கணும். ஏன்னா நந்தியம்பெருமான் தான் வலிமையின் முழு உருவம் அவர் தான். அதனால் உங்களுக்கு அந்த வலிமையை கொடுப்பார், ஜெயிக்கக்கூடிய வலிமையை கொடுப்பார். அதனால் இன்றைக்கி பிரதோஷம், அனைவரும் சென்று சிவன் அருளை பெற வேண்டும் என்பது வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக நம்மளுடைய கோரிக்கை, ஆசை. அனைவரும் நலம் பெறுவீர்களாக. இனி இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி காலையில் 11 மணி அளவில் சந்திராஷ்டமம் ஆரம்பமாகுது. இன்றைக்கி அது வரைக்கும் உங்களுடைய முக்கியமான விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் காலையில் செஞ்சுருங்க. மத்தியானத்துக்கு மேலே சந்திராஷ்டமம், கொஞ்சம் மனம் குழப்பம் அடையும். அது ஒரு விஷயம் மட்டும்தான். இருந்தபோதும் பணவரவு திருப்திகரமாக இருக்கும், குடும்பம் அமைதியாக இருக்கும். இந்த நாள் யோகமான நாள் தான். மாலை நேரத்தில் சிவபெருமானை கோவிலில் சென்று வணங்குவது சிறப்பு. இன்று பிரதோஷம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகமான நாள். ஆரோக்கியம் நல்லா இருக்கும். ஆரோக்கியம்தான் முதல்ல முக்கியம். யார் ஒரு மனிதராக இருந்தாலும் அவர்களுக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கணும். இன்றைக்கி உங்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு நிறைய வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். நீங்கள் இன்றைக்கி வெற்றி அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் கேட்பீங்க. வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்பது தான் நம்மளுடைய லட்சியம், எண்ணம். இன்றைக்கி அதற்கான விஷயங்கள் நிறைய நடக்கும். உங்களுடைய குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாகவும் ஆதரவுமாகவும் இருப்பார்கள். உங்களுடைய செயல்கள் எல்லாத்துக்கும் குடும்பத்தோட சப்போர்ட் இருக்கும். நம்ம ஒரு செயல் செய்யும்போது அதற்கு குடும்பத்தோட சப்போர்ட் இருக்கணும். அது இருக்கும். இன்றைக்கி நாள் சந்தோஷமான நாள், நல்ல நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி புதன் ராசியில் அமர்ந்திருப்பது ஒருவித யோகம். இப்போ ப்ரமோஷனுக்காக யாராவது ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்போ ப்ரமோஷன் கிடைக்கும். அலுவலகத்தில் உங்கள் பெயர் பரிந்துரைக்கப்படும். நிறைய பேருக்கு இப்போ திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு நேரம், ஒரு சுகமான நல்ல நாள் இது. கடகராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகமான நாள். உங்கள் ராசி அதிபதி சந்திரன் 4ஆம் இடத்தில் காலையில் ஒரு 11 மணி வரைக்கும் இருக்கார். அதுக்கு பிறகு 5ஆம் இடம் சென்று அங்கே நீச்சமாக போகிறார். 5ஆம் இடத்தில் நீச்சமானாலும் குருவின் பார்வையில் இருப்பதால் அது ஒரு வித யோகம். 4ஆம் இடத்தில் இருக்கும்போது செவ்வாயின் பார்வையில் சந்திரன், 5ஆம் இடம் சென்றது பிறகு குருவின் பார்வையில் சந்திரன். இந்த செவ்வாயின் பார்வையில் சந்திரன், குருவின் பார்வையில் சந்திரன் இரண்டுமே ராசி அதிபதியான உங்கள் ராசிக்கு மிகவும் யோகம். சந்திரனுக்கு யோகம், கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு யோகம். நிறையா வருமானம் வரும், மனம் அமைதியாக இருக்கும், தெளிவாக இருக்கும், செயலில் ஒரு நேர்த்தி இருக்கும். நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு நேரம். நிறைய தொழிலில் லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் ஒரு உயர்வு உண்டு. நல்ல நாள் இது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசி அதிபதி 2-11 கூடிய கிரகத்தோடு 11ஆம் இடத்தில் இருப்பது என்பது மிகப்பெரிய யோகம், சிறப்பு. இந்த மாதமே உங்களுக்கு பிரமாதமாக இருக்கும். தமிழ் மாதமான இந்த மாதம் ஃபுல்லுமே உங்களுக்கு அதிக லாபங்கள் கிடைக்கும். தொழிலில் ஒரு முன்னேற்றம் உண்டு, உத்தியோகத்தில் உயர்வு உண்டு, இடம் மாற்றம் உண்டு. அரசு வழியில் ஏதோ ஒரு கான்டாக்ட் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ நிறையா லாபங்கள் கிடைக்கும், ஆதாயம் கிடைக்கும். அரசால் யோகம். அரசாங்கத்தை நம்பி சில பேர் தொழில் செய்வாங்க. அந்த கவர்மெண்ட் ஆர்டர்ஸ், டெண்டர்ஸ்லாம் எடுத்து வியாபாரம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடியவர்களுக்கு இப்போது ஆதாயங்கள் அதிகம் கிடைக்கக்கூடிய நாள், நல்ல நாள். கன்னிராசிக்காரர்களுக்கு மிக மிக யோகமான நாள். சந்திர பகவான் இன்று 2ஆம் இடம் மற்றும் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இது. 3ஆம் இடம் சந்திர பகவான் சென்றால் அங்கே குருவின் பார்வையில் சந்திரன் உங்களுக்கு லாபாதிபதி. அவர் 3ஆம் இடம் சென்றாலும் அங்கே சென்று நீச்சம் பெற்று தனக்காரகனான குருவால் பார்க்கப்படுவதால் தன லாபங்கள் அதிகம் ஏற்படும், செயலில் வெற்றி ஏற்படும். இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் யோகம். நீங்கள் இப்போ எதை எடுத்து நீங்கள் செஞ்சாலும் அதில் ஒரு வெற்றி. சில பேர்
சில புதுசாக ஒரு காரியத்தை எடுத்து இன்றைக்கி நடத்தி செய்வாங்க. இன்றைக்கி தான் அவங்க ஃபஸ்ட்டு அந்த காரியத்தில் இறங்குறாங்க அப்படின்னா அந்த காரியத்தில் ஒரு வெற்றி கிடைக்கும். இன்றைக்கி ஒரு மிக மிக யோகமான நாள் கன்னி ராசிக்காரர்களுக்கு. துலா ராசிக்காரர்களுக்கு வழக்கத்தை விட கொஞ்சம் அதிகமாக இன்றைக்கி வேலை சுமையெல்லாம் இருக்கும். வேலை பளு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். இருந்தபோதும் இன்றைக்கி பணவரவு உண்டு. கையில் காசு நடமாட்டம் நிறையா இருக்கும். காசு இருந்தாலே கொஞ்சம் தைரியம் வரும், தன்னம்பிக்கை வரும். அப்போ இன்றைக்கி தன்னம்பிக்கை தைரியம் இருக்கக்கூடிய ஒரு நாளாகத்தான் இருக்குது. யோகமான நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செலவுகள் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். பாக்யாதிபதி 12ஆம் இடத்திலும் உங்கள் ராசிக்குள்ளும் இன்றைக்கி ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு நாள். சந்திர பகவான் ராசியை கடக்கக்கூடிய இந்த நேரத்தில் தான் நிறைய பேருக்கு செலவுகள் ஏற்படும். கொஞ்சம் பெரிய பெரிய செலவுகள்லாம் இன்றைக்கி வரும். கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக தான் நீங்கள் செலவு பண்ணணும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை சில பேர் அடிஷ்னலாக வாங்கிடுவாங்க. ஒரு விஷயத்தையே 2 வாட்டி போய் வாங்கிடுவாங்க. சில பேர் பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த பொருள் வேஸ்ட்டாக வீட்டில் இருக்கும். இந்த மாதிரியான வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு உண்டு. இருந்தபோதும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதை செம்மையாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. மாலை நேரத்தில் பிரதோஷ கால பூஜை, அதில் கலந்துக்கோங்க. கொஞ்சம் இன்றைக்கி மனம் அமைதியாக இருக்கும், தெளிவாக இருக்கும். கவனமாக இருக்க வேண்டிய நாள் இதுவும் ஒன்று. தனுசு ராசிக்காரர்களுக்கு அஷ்டமாதிபதி 11ஆம் இடத்தில் வருவது சிறப்பு. இன்றைக்கி காலையில் 10:57 அளவில் அஷ்டமாதிபதி 12ஆம் இடம் அங்கே நீச்சமும் பெறுகிறார். அதனால் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக மிக யோகமான நாள், அதிர்ஷ்டமான நாள். வெற்றிகரமாக எல்லா காரியங்களையும் நீங்கள் செய்து நிறைவேற்றி காட்டுவீர்கள். உங்களுடைய கடமைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு நாள். எடுத்த காரியங்கள் எல்லாமே சிறப்பாக நடக்கும். உத்தியோகத்தில் உயர்வு, சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு, இதெல்லாம் நீங்கள் இப்போ எதிர்பார்க்கலாம். நீங்கள் எதிர்பார்க்கும் விஷயங்கள் கிடைக்கும். 7ஆம் இடத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் அமர்ந்திருப்பதால் திருமண காரியங்கள் கைகூடும். திருமணத்திற்காக வரன் தேடுபவர்களுக்கு இப்போ வரன் கிடைக்கும். இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு யோகமான நாள் தான். இப்போ சொத்து பொத்துக்கெல்லாம் வாங்கக்கூடிய நேரம். நிறைய ப்ராப்பர்ட்டிஸால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். ப்ராப்பர்ட்டிஸ், ரியல் எஸ்டேட்டே தொழிலாக கொண்டவர்களுக்கு இப்போ யோகங்கள் நிறையா உண்டு. ஏதோ ஒரு சொத்து வாங்கணும், ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்ருக்கோங்கன்னா இப்போ அமையும். சில நேரங்களில் நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டியில் ஏதாவது ஒரு வில்லங்கம் இருக்கும், ஆசைப்படுவோம், ஆனால் வாங்க முடியாமல் போயிடும். ஆனால் இப்போ உங்களுக்கு வாங்க முடியும். அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்படும். நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு இது சிறந்த ஒரு நேரம். நல்லா படித்து முன்னேறலாம். நல்ல பட்டப்படிப்பு படிப்பதற்கான ஒரு நேரம். விருப்பப்பட்ட படிப்பை படிக்கக்கூடிய நேரம். நல்ல நாள் இது. கும்பராசிக்காரர்களுக்கு தொழில் நிமித்தமாக ஏதாவது ஒரு சிறுதூர பிரயாணம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. தொழிலுக்காக நீங்கள் சில முயற்சிகள் எடுப்பீங்க. புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடக்கூடிய சில வாய்ப்புகள் கூட சிலருக்கு ஏற்படும். ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்படும், ஒப்பந்தம் ஆகும். அந்த விஷயங்களில் நீங்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள். உங்களுடைய முயற்சிகள், அதாவது உங்களுடைய தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து, வேலை சார்ந்த உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி வெற்றி அடையும். நிறைய பண வருவதற்கும் வாய்ப்பு உண்டு. இல்லத்திற்கு தேவையான பொருட்கள் தானாக வந்து சேரும். யாரோ கிஃப்ட் கொடுப்பாங்க, அது நீங்கள் ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைப்பட்ட பொருளாக இருக்கும். அதனால் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நல்ல நாள். மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி காலையில் 10:57 வரைக்கும் சந்திராஷ்டமம், 11 மணி வரைக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான வேலை இருக்குது அப்படின்னா எல்லாத்தையும் இன்றைக்கி ஒரு 11 மணிக்கு பிறகு செய்யலாம். மார்னிங் செஷன் கொஞ்சம் அமைதியாக இருப்பதே சிறப்பு. அதனால் ஆனாலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் தடையின்றி தான் நடக்கும். தடையில்லாத ஒரு நாள் தான் இது. அந்த தடையை போக்குவதற்கு இன்று மாலை நேரத்தில் பிரதோஷ கால பூஜை நேரத்தில் பிரதோஷ நேரத்தில் அந்த சிவபெருமானுக்கும் நந்திக்கும் நடக்கக்கூடிய பூஜையில் கலந்து கொண்டால் மேலும் தடைகள் விலகும். இந்த நாள் யோகமாக நாளாக மாறும். இந்த நாள் நல்ல நாள்.